எல்லாருக்குமே இரவு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்ல ரவா தோசை தான் பார்க்க போறோம். ரவா தோசை அவ்வளவு சூப்பரா வரும். நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளா வந்து இந்த தோசையை ஊத்தி காமிக்கிறோம். அவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்புறம் என்னோட ஃபேவரட் வந்து இந்த பூண்டு மிளகாத்தூள் போட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை வந்து தேங்காய் எண்ணெய் பிளஸ் நல்லெண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரவா தோசை அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஆவி பறக்க நல்லா வந்து பெருங்காயம், மிளகு, சீரகம், வெங்காயம் வேற வேற லெவல்ல இருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கு. இப்ப எப்படி செய்யறது பார்க்கலாங்க. தோசை கல்லு நல்லா காயணும். மாவை நல்லா கலக்கிக்கலாம். கழிப்போம். அப்படியே தோசை கல் நல்லா காஞ்சுதான் அதில் நம்ம ஊற்றினா அங்கங்கே அப்படியே சொட்ட சொட்டையா சூப்பராக அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். சூப்பராக இருக்குது. இதில் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக வந்திருக்கு பாருங்க. அப்படியே இந்த தோசை இப்படி எடுத்து திருப்பி போட்டு ஸ்பீடாக வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போது கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அரை கப்பு வந்து அரிசி மாவு, 1/4 கப்பு ரவை, அரை கப் மைதா, அரை கப் கோதுமை. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக மோர் விடணும். மோர் நல்லா தண்ணியாக கச்சி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கலரி அதை அப்படியே ஊற வச்சிடணும் அரை ஹவர். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், பெருங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இதில் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலரி வெங்காயம் கொஞ்சம் போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சு நல்ல தண்ணியா கவா காஞ்சதும் தவால ஊத்துனீங்கன்னா சூப்பரான இந்த மாதிரி ஒரு தோசை ரெடி. செம்மையா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மொறு செம்மையா வந்துக்குது. சூப்பரா இருக்கு. இது அப்படியே சூடா எடுத்து அந்த பச்சை மிளகாய், அந்த மிளகு, சீரகம் அப்படி கிரஞ்சியா கட்டிக்கும் போது அப்படி இருக்கும். அந்த தேங்காய் ஸ்மெல்லோட செம்மையா இருக்கு. நல்லெண்ணையும் சரி, தேங்காயும் சரி, செக்கு நல்லெண்ணையும் போட்டு சாப்பிடும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். இந்த தோசை வந்து போறதே நமக்கு தெரியாது. இந்த மிளகு, பச்சை மிளகா வந்து நம்ம கடிக்கும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சூட சாப்பிடணும். 5 கூட சாப்பிடலாம். நான் 2 தான் சாப்பிடணும். நைட்ல அரை வயிறோட சாப்பிடணும். ரொம்ப நல்லது. பாய்.